மாண்புமிகு பேரவையில் நான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த மாவட்ட சட்டமன்றத்தில் இருந்திருக்கு. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசி கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ளே கூறுறார், உங்கள்கிட்டையும் அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், எந்திரிக்கிறார். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தர் அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன். மாண்புமிகு பேரவையில் நான் ஒரு சின்ன கருத்தை மட்டும் உங்களுக்கு பதிய வைக்கிறேன். நீங்கள் தலைவர் காலத்திலிருந்து முத்தமிழறிஞர் காலத்தில் அம்மாவுடைய காலம் வரை நீங்கள் இந்த மாவட்ட சட்டமன்றத்தில் இருந்திருக்கு. இதுக்கென்று தனி விதி இருக்கிறது, மரபு இருக்கிறது. எல்ஓபி அவர்களுக்குரிய மரியாதையை இந்த அவை கண்டிப்பாக நீங்கள் தர வேண்டும். அவர் எல்ஓபி என்பவர் அமைச்சர் அளவுக்கு எந்த அளவுக்கு கேபினெட்டில் அவருக்கு ஒரு மரியாதை இருக்கோ அந்த அளவுக்கு எல்ஓபி அவர்களுக்கு மரியாதை இருக்கிறது. எல்ஓபி நீங்கள் அழைக்கிறீர்கள், அவர் பேசி கொண்டு இருக்கிறார். சடார்னு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதிர்த்து உள்ளே கூறுறார், உங்கள்கிட்டையும் அனுமதி கேட்கல. இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் போன வாரத்துக்கு முந்தின வாரம் நீங்கள் அழைத்து விட்டீர்கள், எந்திரிக்கிறார். பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் இன்னொருத்தர் அழைக்கிறீர்கள். இது மாதிரி 4 முறை அவர் எந்திரிச்சு உட்கார்றார். இது எந்த விதத்தில் நியாயம் என்று நான் கேட்கிறேன்.